இதோ நான் அவர்களுக்கு சௌகரியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான வார்த்தை தேவன் இந்த நாளில் நம்மளோடு கூட சொல்லியிருக்கிறார். என்னென்னா, அவர்களுக்கு என்ன வர பண்ணுவாராம்? முதல்ல சௌகரியம், ஆமேன், ஆரோக்கியம். ரெண்டாவது அவர்களை குணமாக்கி. ஆரோக்கியம் குணம் எல்லாம் ஒன்றில் தான் வரும். ஆனால் பாருங்கள், தேவன் இதை வெவ்வேறாய் பிரித்து பேசுகிறார். அவர்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன, ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தர விரும்புகிறார். நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள், ஒரு வேளை ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு மன சௌகரியமே இல்லை, இல்லை இட சௌகரியம் இல்லை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு வேளை நீங்களுக்கு அந்த அந்த சௌகரியம் என்பது என்னென்னா, ஒரு நமக்கு இடுக்கம் இல்லாத, பிரச்சனை இல்லாத, ஒரு நெருக்கம் இல்லாத, ஒரு ஃப்ரீயாக இருக்காது பாருங்கள், அதுபோல் இருக்கும் நமக்கு ஒரு சங்கடமாக. அது கூட ஒரு சௌகரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். தேவன் அதை மாற்றுகிறாரு. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, ஆரோக்கியமும் வரப்பண்ணி. ஆரோக்கியம் என்பது நமக்கு உடல் ரீதியாக குணமாகிறது மட்டும் இல்லை, மன ரீதியாக ஒரு ஆரோக்கியம் இன்றைக்கி நமக்கு நிறைய தேவைப்படுது. ஏன்னா நிறைய மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனை, இதன் மத்தியில் தான் நம்ம எல்லாருமே வாழறோம். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அநேக நமக்கு பாரங்கள் நம்ம அழுத்துது, அநேக தேவைகள், அநேக பொறுப்புகள் இல்லையா, கடமையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்காமல் இருப்போம். அது என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட நேரத்திலலாம் நடக்கலாம், நமக்கு என்ன ஆகும், நம்ம மனசு ரொம்ப கெட்டு போயிடுது இல்லை. அதனால் தேவன் நமக்கு ஆரோக்கியமும் வர பண்ணி, ரெண்டாவது மூணாவது சொல்கிறார், குணமாக்கி. ஹல்லேலூயா. ஒரு குணப்படாத காரியங்கள் நமக்கு எல்லா விதத்திலும் இருக்கும் பாருங்கள், தேவன் அதை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானமாக. இதெல்லாம் ஒரு மனுஷன வாழ்க்கையில் ஒரு சௌகரியம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், குணம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், பரிபூரண ஒரு சமாதானம் இருக்கும். நமக்கு நல்ல வசதி இருக்கும், நல்ல அது ஒரு வசதி தான், சௌகரியம் தான். ஆனால் என்ன பண்ணா இருக்குது, மனசுக்கு நிம்மதி இருக்காது. அதில் மனசு நிம்மதியாக இருந்தாலும் கூட திடீர்னு ஒரு வியாதி நம்மளை தாக்கிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழணும்னு சொன்னால் அது நமக்கு ஒரு நாளும் ஒரு சமாதானத்தை கொடுக்காது. அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவர், உங்களுக்கு நான் பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ எங்கன்னா ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். அது மட்டும் இல்லை, கீழே சொல்கிறாரு, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவேன். என்ன பிரச்சனைனா, இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும்னு சொன்னால், இந்த வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் நாம் ஏதோ ஒரு காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. அது என்னன்றதை நாம் சிந்தித்து பார்த்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இந்த சிறையிருப்பிலிருந்து என்னை விடுவீங்க. அது ஒரு கடனாக இருந்தால் கூட அது ஒரு சிறை தான் நமக்கு. ஏன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய ஞானம் இல்லாமல், அந்த பொருளாதார தேவை இல்லாமல், அந்த வருமானம் இல்லாமல் நம்ம சிக்கி இது போல் சிறைப்பட்டு இருப்போம்னு சொன்னால் அதுவும் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்தையோ, ஒரு குணத்தையோ, ஒரு சமாதானத்தையோ அது தராது இல்லையா? அப்போ நமக்கு ஆசீர்வாதம், ஒரு பரிபூரண ஒரு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைன்னா நாம் இந்த சிறை இருப்பிலிருந்து ஒரு விடுதலை அடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதற்கு என்ன வேணும், நமக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறார், சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தணும். சத்தியத்தை அறிகிற ஒரு வெளிப்பாடு எந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இருக்குதோ அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவன் இந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். நம்ம சிறைப்பட்டு இருக்கிறோம், அடிமைப்பட்டு இருக்கிறோம், மேலே தான் நினைக்கிறோம், ஆனாலும் முடியல. லௌகீகத்தில் இல்லை வேறு விதமான பொருளாசில் உறவின் மத்தியில் காணப்படுகிற சில பிரச்சனைகளில் நம்ம சிறைப்பட்டு இருக்கலாம். நியாயமாக எடுத்துரைக்க வேண்டிய காரியங்களை சொல்ல முடியல, நியாயமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியல, நேரத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொன்னால் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் சிறைப்பட்டு இருக்கிறோம். தேவன் அந்த சிறையிருப்பெல்லாம் மாற்றும்போது தேவன் இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து இந்த வசனத்துக்கு தேவனிடத்தில், ஏசப்பா எனக்கு இந்த சிறையிருப்பு மாறணும், நீங்கள் சொன்னீங்களே அந்த பூரண சமாதானம் என் வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அதை தர அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், 9வது வசனம் இப்படியா சொல்லுது, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம்
கேட்கும்போது பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுமாய் கீர்த்தியுமாய் புகழ்ச்சியாயும் இருக்குமாம் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருள செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யார் இவர்கள்னா, நம்ம பகைக்கிறவங்க, நம்ம விழுந்து போய்டும்னு நினைக்கிறவங்க, நம்ம நன்மையை விரும்பாதவங்க, நம்ம ஆசீர்வாதத்தை விரும்பாதவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வருமா பாருங்க. அவர் கர்த்தர் நம்ம கொடுக்குற நன்மை என்னடா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வாய் சண்டை போடுறதில்ல, வேறு விதமாக விரோதம் பாராட்டுறதில்ல, இந்த செய்வினை மந்திரம் அப்படின்னு போயிட்டு ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்காக பல காரியங்கள் செய்கிறாங்க. அதன் மத்தியிலே தேவன் நமக்கு செய்கிற நன்மையை பார்த்து தேவன் மகிமைப்படுவார். அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணுவேன், பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியுமாய் அது எனக்கு அவர் இருக்கும் புகழ்ச்சியுமாக இருக்கும், மகிமையாக இருக்கும்னு சொல்கிறேன். என்னென்னா, நமக்கு எவ்வளோ பண்ணுறோம் இந்த மனுஷனுக்காக. ஆனால் பாருங்கள், இவன் நல்லா இருக்கிறானே, இவனுக்கு இவ்வளோ சமாதானம் இருக்குது, இவன் வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்குது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படும் போது, ஐயோ இவருடைய தேவன் இவனுக்கு உதவியாக இருக்கிறான்னு சொல்லி அந்த மனுஷன் நம்மளை பார்த்து பயப்படுவானா. அப்படி பயப்படும் போது தேவன் அது மகிழ்ச்சி, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுல நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி காட்டிலும் தேவனுக்கு அதிக மகிழ்ச்சி. அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே ஏதோ ஒரு காரியம் நீங்கள் சிறைப்பட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் நல்ல தேவன் நேசிக்கிற மனுஷனாக இருப்போம். ஆனால் நமக்கு ஜெபிக்கணுன்ற ஒரு எண்ணம் வராது. ஜெபிக்கலான்னு நினைப்போம், நல்லா நேசிப்போம். ஆனால் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அப்படி ஒரு எண்ணமே வராது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு சிறைப்பட்டோம். நமக்கே தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் சிறைப்பட்டு போயிருப்போம். அதனால் வர பிரச்சனைகளை தான். அதிலிருந்து தேவன் நிச்சயமாய் நம்மளை விடுவித்து மீட்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமீன்.